தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தென்கிழக்கு பாதிப்பு அப்படின்னா வேற என்னென்ன பிரச்சனைகளை சொல்லலாம் சார்? மனநிலையே மாறிவிடும். அவங்களுக்கு ஒரு சரியான சிந்தனை இருக்காது, ஞாபகம் மருத்தி வந்துடும். நீங்கள் காலைல பேசிட்டே போய் சாயங்காலம் என்னன்னு கேட்டால் மறந்துட்டாமா. இந்த மெமரி லாஸே அங்கே தான் உருவாகுது. வடமேற்கு பாதிக்க எல்லாமே பாதிப்பு தான். காலிமனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதுக்கும் வாஸ்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், நிறைய பேர் காளிமனைக்கு வாஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பார். அந்த மனக்கட்டை வாங்கி பள்ளத்தில் கொண்டு போய் நிற்கும் போதே ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் இழப்பார். அந்த பள்ளத்துக்கு போடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு நல்லா உழைப்பார், மைனஸுக்கு வந்துடுவார். அது அவங்களால கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ ஒரு வீட்டோட மன தப்புங்கும் போது நம்ம அந்த பத்திரப்பதிவையே மாற்றுறோம். யார் பேரில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு சாஸ்திரம் இருக்குது. மனைக்கு வாஸ்து உண்டு, வீடுக்கு வாஸ்து உண்டு, பத்திரத்துக்கும் வாஸ்து உண்டு. நிச்சயமாக இருக்குமா? எப்படின்னா, வாஸ்துனால தான் ஆட்டிசம் சைல்ட்ஸ் வராங்களா? காற்று சுழற்சி ஒரு வீட்டுக்கு சரியாக அமையணும். எப்போ ஒரு வீட்டில் அந்த வடமேற்கு பாதிக்குதோ அதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக வரும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு வாஸ்துவை பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் கே செல்வநாயகம் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு நினைச்சிருக்கிறாரு. நிறைய தகவல்களை வாஸ்து ரீதியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தென்கிழக்கு பாதிப்பு அப்படின்னா வேற என்னென்ன பிரச்சனைகளை சொல்லலாம் சார்? எவ்வளோ பெரிய பாதிப்பை இல்லை எவ்வளோ பெரிய விஷயங்களை அந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது தன்னோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் மாற்றும். ஆமாம், இது தென்கிழக்குனா இரும்பு, வாகனம், அக்னி, பணம், பொருள், புகழ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அக்னி பாதிச்சிட்டாலே வாகன விபத்து நிறையா நடக்கும். நீங்கள் வாகன விபத்து நடந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீடெலாம் அக்னி மூலை பாதிச்சிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா வலது கால் பாதிக்கப்பட்டிருக்கும். எப்படி இருந்தாலும் வலது கால் தாங்கி தாங்கி நடப்பாங்க. அக்னி மூலை பாதிச்சிட்டாலோ, அக்னி மூலையோட சின்ன தெருக்கூத்து பார்த்துட்டாலோ காரணமே சொல்ல மாட்டாங்க. ஏதோ நடந்துச்சும்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா கால்நடை வாகனம்லாம் காலை தாங்கி தாங்கி நடந்துட்டு அவங்க நின்றுட்டு, இது எல்லாமே அவங்கள காப்பதுக்காக இந்த பிரபஞ்சம் ஒன்று அனுப்பிச்சி விட்டுட்டே இருக்கும். அடுத்த சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களாம் தானாகவே உள்ள வருவாங்க. திடீர்னு ஒரு பூனைக்குட்டி உள்ள படுத்துருக்கும், அது குட்டி போட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு நாய் இவங்க கால் அடிப்பட போது அந்த பாதிப்பு ஏற்படணும் ஒரு நாய் வந்துச்சுன்னா அது கூட இன்னொரு 4 நாய் வரும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாயில் 2 நாய் கால் தாங்கி தாங்கி காலை இழந்துடும். மாடு இருந்தால் கூட கால் நொண்டி நடக்கும். இது எல்லாமே இந்த அக்னி பாதிப்பு இருந்தாலே உருவாக்கும். அது எப்படின்னா நம்ம கண்ணில் ஒரு உருவமாக காமிக்கிறது, இது ஏதோ நடக்குது அப்படின்னு சிம்டம்ஸ். ஆனால் சில பேருக்கு புரியாது. இதுதான் அந்த முன்னோர்கள் விட்டுட்டு போன சில விஷயங்களில் பாக்கி இருக்கும்போது காப்பாற்றுறதுக்காக வரும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சில பேர் சரி பண்ணுவாங்க, சில பேர் கடந்து போயிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாஸ்து அமைப்பு இருக்குது. அதை நம்ம மீறிட்டோம்னா அதுக்கான பிரச்சனைகளையும் கான்சிக்வன்சஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறீங்க. ஆனால் காலிமனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதுக்கும் வாஸ்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? காலிமனை தானே, அதுக்கு எப்படி வாஸ்து இருக்குது? ஏன்னா வீடு கட்டினாதான் கட்டிடம்னு ஒரு விஷயம் வந்தாதான் அதுக்கு வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது பொருந்தும். காலிமனைக்கும் வாஸ்து அமைப்பு பொருந்துமா? ஆமாம், நிறைய பேர் காளிமனைக்கு வாஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மனை பார்த்தீங்கன்னா ஆண் மனை, பெண் மனைன்னு சொல்கிறோம் இல்லையா? எப்போ ஒரு இடத்த வாங்கி போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு வடக்க மேடாக இருக்கும், தெற்க பள்ளமாக இருக்கும், மேற்க பள்ளமாக இருக்கும், கிழக்க மேடாக இருக்கும். இப்போ இந்த மாரி ஒரு மனக்கட்டு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவர் உயரம் கஷ்டப்பட்டு மேலே போயிட்டே இருப்பார், ஆனால் கீழே வந்துக்கிட்டே இருப்பார். என்னென்னு தெரியாது. அந்த இடத்த வாங்கி போட்டுட்டு அமைதியாக விட்டுருவார். பத்திரப்பதிவு முடிஞ்சிச்சு, அந்த இடம் மட்டும் அப்படியே கிடக்கும். இந்த காலி இடம் சத்தம் போடாமல் அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு கணக்கு தெரியாது, ரீசன் தெரியாது. இவங்க எப்போ ஒரு விஷயத்தை அவங்க வீட்டை பார்க்கும்போது அந்த வாஸ்து நிபுணர் உங்களோட பூர்வீகத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட்டே அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அந்த இடத்த சரி பண்ணி ஒரு இப்போலாம் ஜேசிபி வந்துச்சுலையா வச்சு ஒரு நிறவி கம்ப்ளீட்டாக மட்டமாக்கி மேடு பள்ளத்தை முதல்ல சரி பண்ணணும். ஒரு வீட்டுக்கு மேடு பள்ளங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மேடு தான் அவங்கள உயர கொண்டுட்டு போகுது. இது நிறையா பழமொழிலாம் சொல்லியிருக்காங்க. யாராவது மேலே ஏறினாங்கன்னா கீழே இறங்கி வாங்கன்னு சொன்னாக்கா, இப்போ தான் நான் மேலே ஏறேன் விட கீழே இறங்கி வரேன் கூப்பிடியான்னு கேட்பாங்கள்ல. அந்த மாதிரி அவர் நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பார். அந்த மனக்கட்டை வாங்கி பள்ளத்தில் கொண்டு போய் நிற்கும் போதே ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் இழப்பார். அந்த பள்ளத்துக்கு போயிடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருப்பார். நல்லா உழைப்பார், மைனஸுக்கு வந்துடுவார். அது அவங்களால கண்டுபிடிக்க தெரியாது. ஒவ்வொரு வீட்டுக்கு அந்த மாதிரி வாஸ்து இருக்குது சார். இப்போ செப்பரேட் வீடாக இருக்குது, தனித்தனி பில்டிங், 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் அப்படின்ற பட்சத்தில் அந்த வாஸ்துலாம் அங்கே அமையுது, அந்த வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. இப்போ இதுவே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு அப்படி இல்லைன்னா அந்த வாரிய வீடுகள்லாம் சொல்லுவாங்கள்ல சார், ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு 20லேருந்து 30 வீடுகள் இருக்கும். ஸோ நான் கூட்டமாக இருக்கேன், அந்த நேரத்தில் எனக்கு வாஸ்து வேலை பார்க்குமா அப்படின்னா என்ன பதில்? நிச்சயமாக பார்க்கும்.
இப்போ கூட்டமாக இருந்தால் வாஸ்து வேலை செய்யாதுன்னு சொல்லி நிறைய நிபுணர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களோட அனுபவம் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து இது, தனிப்பட்ட கருத்து. எப்போ கூட்டமாக இருக்காங்களோ, அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு உண்டான ஆட்கள் அந்த பில்டிங்கில் நிச்சயமாக இருப்பாங்க. இவங்க போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு 10 வீடு இருக்குன்னா யாராவது ஒரு வீட்டில் இருப்பார். இவங்க புழங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த 9 வீட்டுக்கும் தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தருமபுரியில் ஒரு இடம் போய் பார்க்குறோம். அவர் ஒரு காலி மனை தான் வாங்கி போட்டிருக்காரு. இப்போ அவருக்கு நாங்கள் வாஸ்து பார்க்கும்போது, அவர் வந்து நம்ம எதாவது சொன்னா தான் அவர் அந்த வாஸ்து மேலே நம்பிக்கை வரணும். வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீட்டுக்குள்ளே போய் உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. வாஸ்து நிபுணர்களான அனுபவம் என்னென்னா, இவங்க வீட்டுக்குள்ளே போனோன்னே என்ன நடந்துச்சுங்கிறத இவங்க சொல்லணும். இவங்க தான் வாஸ்து நிபுணர்கள். வீட்டுக்குள்ளே போனோன்னே அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, யாருக்கு என்ன நடந்துச்சு, என்ன பாதிப்புங்கிறத இவங்க ஒரு 10 நிமிஷத்துலலாம் கணிச்சிடணும். அதுக்கு தான் வாஸ்து. இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே வீட்டெல்லாம் பார்த்து முடிச்சிடுறோம். சில தவறான அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு காலி இடம் வாங்கி போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு 300 அடியில் ஒரு காலி இடம். அந்த காலி இடம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அமைப்பு. நான் சும்மா சாதாரணமாக மாடியில் நின்று, யாராவது ஒரு ஹேண்டிகேப்ட் நிச்சயமாக அந்த லேண்டில் இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை சார், நான் அந்த இடத்த நான் விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஒரு மறுநாளே போய் அந்த வீட்டில் அந்த இடத்துல போய் அங்கே எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அந்த பிளாட் வாங்கி போட்டு 4 வருஷம் ஆகுது. அதில் இருக்கிற ஒரு பிளாட்டை ஒரு ஹேண்டிகேப்ட் வாங்கியிருக்கார். அந்த ஹேண்டிகேப்ட் இருக்கிற விஷயமே நான் சொல்லி அவர் போய் விசாரிக்கும் போது தான் தெரியும். அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அந்த ஹேண்டிகேப்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வாஸ்து மேலே உள்ற நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி தான் அடுத்த கட்ட அந்த கட்டமைப்புக்கு வராரு. அப்போ ஒரு வீட்டோட மன தப்புங்கும் போது நம்ம அந்த பத்திரப்பதிவையே மாற்றுறோம். யார் பேரில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஒரு சாஸ்திரத்துலேயும் ஒரு விதிமுறை. சாஸ்திரங்கிறது வழிகாட்டுதல் தானே. நம்ம முன்னோர்கள் ஒரு வழிகாட்டி. அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். அதில் தேவையான விஷயத்தை நிச்சயமாக நம்ம எடுத்துக்கணும். மனைக்கு வாஸ்து உண்டு, வீடுக்கு வாஸ்து உண்டு, பத்திரத்துக்கும் வாஸ்து உண்டு. நிச்சயமாக இருக்குமா. எப்படின்னா, ஆண்மனை பெண்மனைன்னு சொல்லி சாதாரணமாக எல்லாம் பேசிடுறாங்க. என்னோட பணம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது என்னோட பணம். நான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்னா அது அவரோட பணம். இப்போ ஆண்மனை பெண்மனை அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்மனை ஆண் பேரில் இருக்கிற வரைக்கும் பெண்ணுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஆண்மனையை பெண் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஆண்மனையை பெண் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணின வேகத்துக்கு இந்த பிரபஞ்சம் அங்கே இருக்க என்ன பண்ணுன்னா, பெரிய கஷ்டத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த பத்திரம் அந்த ஆண் பேருக்கு போகணும். இப்போ அந்த வீட்டை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு உடம்பு பிரச்சனை, கர்ப்பப்பை எடுத்துட்டேன், முதுகுவலி பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் சேர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பு அந்த வீடும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த தப்பான விஷயத்த அந்த வீடும் இயக்கிக்கிட்டே இருக்கும். சரியான அமைப்பு ஒரு வாசனை கொண்டாந்து வச்சு செஞ்சால் கூட சரியான நாள் வரமாட்டார். தப்பான அமைப்பு உருவாகி மறுபடியும் அந்த உடம்பு பெயினுக்கு அவங்க ஆளாயிடுவாங்க. ஒரு எண்டு கட்டத்துக்கு போயிடுவாங்க. எப்படின்னா சூசைட் அட்டம்ப்ட் அந்த ரேஞ்சுக்கு போய்டும். அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திடும். அப்போ அந்த மனம் எப்போ அந்த பத்திரத்தை இவங்க பேருக்கு மாற்றுறாங்களோ அப்போ தான் அவங்கள ரிலீஸ் பண்ணும். இது ஒரு மனைக்குமே வரும். ஆண் மனைனா பெண் மனையாக சரி இதை மாறும். இதில் அலிமனையெல்லாம் இருக்குது. இது தப்பான அமைப்புகள்லாம் உருவாக்கும். அமங்கலி மனை, சுமங்கலி மனைங்கிறது எல்லாமே இந்த கட்டமைப்பு பத்திரப்பதிவில் அவங்க நிர்வாகம் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். சில இடத்துல மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரில் இருக்கும். ஒரே மனை தான், ஒரு பக்கம் ஆண் திசை இருக்கும், ஒரு பக்கம் பெண் திசை இருக்கும். அதுவே தெரியல. கிழக்க சூரியன் உதிக்குதுன்னா 6 மணி வரைக்கும் தான் உதிக்கும். 6 மணிக்கு மேலே மறைஞ்சிடும். அப்போ 6 மணிக்கு மேலே அங்கே யார் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே பெண் தான் வேலை செய்யுது. அப்போ மேற்கு பார்த்த வீடு யார் பேரில் இருக்குன்னா ஒரு பெண் பேரில் இருக்கிறது சிறப்பு. நீங்கள் ஆண் பேரில் வண்டி வச்சிங்கன்னா அந்த ஆணை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையோ எல்லாத்தையும் பண்ணும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு மேற்கு பார்த்த வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க தான் அதிகாரமே பண்ணுவாங்க. அந்த ஆம்பளைக்கு அங்கே அதிகாரமே இருக்காது. மேற்கு பார்த்த வீட்டில் நிர்வாகமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் போய் செலவு பண்ணுவாங்கன்னா கூட அந்த அம்மாட்ட தான் போய் பண்ணாங்க இப்போ செலவு பண்ணணும். ஏன்னா மேற்கு பார்த்த வீட்டுக்கு அப்படி இருக்கும். நீங்கள் கிழக்கு பார்த்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் அதிகாரம் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த அம்மா போய் அங்கே அவங்கள்ட்ட நிற்கணும். செலவுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த அம்மா செய்யணும். மனை ஒன்று தான், கிழக்கு மனை தான். ஆனால் திசை மாறும். எந்த பக்கம் எது வேலை செய்யுதோ அந்த பக்கம் வேலை செய்யும். நிச்சயமாக இந்த வாசுங்கிறது 100% சரியாக வேலை செய்யும். ஆனால் சரியாக அமைச்சிக்க யாருமே தெரியல. அதுக்குண்டான நாட்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம நிறையா வீடுகள் பார்க்கும்போது ஏற்கனவே பல வாஸ்து நிபுணர்கள்லாம் சரி பண்ண முடியாத ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் நம்ம போய் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே முழு பலன். வாஸ்துனால தான் ஆட்டிசம் சைல்ட்ஸ் வராங்களா? நிச்சயமாக 100%. இப்போ வாயுவியம்னாலே மனசுன்னு சொல்கிறோம். மனசுனா எண்ணங்கள். இந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிற இடமே இந்த வாயுவியம் தான். காற்று சுழற்சி ஒரு வீட்டுக்கு சரியாக அமையணும். எப்போ ஒரு வீட்டில் அந்த வடமேற்கு பாதிக்குதோ அதுக்குண்டான அமைப்புகள்லாம் தானாக வரும். இப்போ நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு வீட்டில் போய் பார்க்கணும். இப்போ அவங்களோட வீடு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த வீட்டில்
நீச்சத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு பின்னாடி தென்கிழக்குலையும் அதே நீச்சத்தில் அந்த என்ட்ரன்ஸ் போகுது. இந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா வடமேற்கு சேர்த்து அவங்க ஃபுல்லாக எதெல்லாம் வைக்கக்கூடாதோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த வடமேற்கில் ரூமை போட்டு ஃபுல்லாக அடைச்சி தென்கிழக்கில் ஒரு முத்தம் வச்சு ஒரு வீடு இருக்குது. இப்போ அந்த தெரு வந்து நேராக அந்த வாசலுக்கு நேராக வரும்போது மத்தியத்தில் குத்துது. அந்த நீச்சத்தில் அந்த தெரு வந்து தெருக்குத்து. அந்த வீட்டில் ஒரு குழந்த ஹேண்டிகேப்டாக பிறகுது ஆட்டோமேட்டிக்காக. அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, முடியல. ஒரு கட்டத்தில் ஒரு ஏஜில் அந்த குழந்த டிஸ்போஸ் ஆகிடுது. இது என்ன பண்ணணுன்னா ஒரு திசை எப்படி உருவாக்குறோங்கிறத விட அந்த வடக்குங்கிறது ஃபுல் கான்செப்ட். அது வடமேற்குலேருந்து வடகிழக்கு வரைக்கும் வடக்குங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். இந்த வடக்குங்கிறதே வருமானம்னு எவ்வளோ சொன்னாலும் எண்ணங்கள். இப்போ ஜாதகத்தில் சந்திரன்னு சொல்கிறாங்க, 2ஆம் பாகம்னு சொல்கிறோம்ல. இது எப்படின்னா நம்ம இந்த 2ங்கிறதே வந்து சந்திரன் தான். இவங்க இந்த வடக்கு பார்த்த வீடு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் என்ட்ரன்ஸ் வைக்கும் போது என்னென்ன எதை எங்கெங்கே வைக்கணும்னு தெரியாமல் மாற்றி வச்சுருவாங்க. இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு என்ன பண்ணால் பின்னாடி வந்து பின்வாசல். இது இண்டிவிஜுவல் வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக அமைஞ்சிக்கும். ஒரு படிக்கட்டு போடணும்னா வடமேற்கில் போடுறோம் அப்படின்னா அந்த படிக்கட்டை எப்படி போடணும்னு தெரியாது. அந்த லெட்டின் ஒன்று போடணும்னா எப்படி போடணும்னு தெரியாது. பெரிய பள்ளத்தை நோண்டி வச்சுருவாங்க. இப்போ மாடிப்படினா பள்ளம், அதுக்கு கீழே லெட்டின் போடும்போது அது மிகப்பெரிய பள்ளம்னு பேர். அதுக்கு கீழே செப்டி டேங்கர் போட்டு வச்சுருப்பாங்க. அதை அகாலம் அது சொல்கிறேன் இல்லையா. இந்த மாதிரி அமைப்புகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள்லாம் உருவாக்கும் போது அவங்களுக்கு அந்த மைண்டு வந்து சரியாக வேலை செய்யாது. இது வந்து இளைய வாரிசுகளை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த வடமேற்கு. கணவன் மனைவின் தலைவர் இருப்பாங்க, இவங்க வாரிசு. இது நேரடியாக வந்து அவங்க வாரிசை தான் பாதிக்கும். ஆனால் சார், ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க நல்லாவே இருப்பாங்க, பிறக்கிற குழந்தை ரொம்ப நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு ஒரு 10 வயது 12 வயது வந்தோடனே திடீர்னு ஏதாவது ஒரு மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஃபிக்ஸு அடிக்கடிக்கு வரதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களாக திடீர்னு வரும். திடீர்னு வந்து அது ஓரிரு மாதங்கள்லையோ இல்லை ஓரிரு வருடங்கள்லையோ தன்னால் காணாமல் போயிடும். அதுக்கு காரணம் என்ன? வாஸ்துல என்ன மூளை பாதிச்சா அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டு வந்த சூடே தெரியாமல் மறைந்துடுது இல்லை? அது காரணம் என்னவா இருக்கும்? ஆமாம், இது 1950க்கு அப்புறம் கட்டின வீடெல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டுற வீட்டெல்லாம் ஒரு எலிவேஷன் டிசைனுங்கிற பேரில் வடமேற்கை கட் பண்ணி விடுவாங்க. சில இடத்துல வடமேற்கு மட்டும் இழுத்து ஒரு எலிவேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு பெரிய பள்ளத்தை வச்சு குளம் இருக்கும், கிணறு இருக்கும், பெரிய போர்வெல்லாம் போட்டுருவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பேச்சையே அந்த குழந்தை கேட்காது, முரடு பிடிக்கும், ஏட்டி போட்டியாக பேசுவாங்க அந்த குழந்தை. அப்போ அவங்க மைண்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாக வர வரைக்கும் சேஞ்ச் ஆகிடும். இவங்க வேறு ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போய் ஒரு நல்ல சூழ்நிலை உட்காரும் போது கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இவங்க உணர்வாங்க. இப்போ யாராவது ஜாதக போய் கேட்டால் கொஞ்சம் இடத்த மாற்றிருங்க, நீங்கள் வந்து வேறு வீடு மாறி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி மாற்றி விடுவாங்க. இது ஜாதகத்துலேயே அந்த வீட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வீடு மாற்றத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம போய் என்ன சொன்னோன்னா சரி பண்ணுவோன்னு சொல்லுவோம். வீடு கட்டியாச்சு, வேறு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது, நம்ம போய் செய்யறது எது சரியில்லையோ அதை சரி பண்ணி கொடுக்க போகிறோம். வடமேற்குங்கிறது வாயுங்கிறது அதை சரி பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சரியாயிடுது. மேக்ஸிமம் வடமேற்கில் பள்ளம் இருக்கக்கூடாது. பள்ளங்கிறது ஒரு குறிப்பிட்டதாக இருக்கணும். இப்போ செப்டி டேங்க் போகிறோன்னா போய் 15 அடி 18 அடி செப்டி டேங்க் போட்ட இடம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். சேலத்தில், தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரியிலலாம் நாங்கள் போய் பார்க்கும்போது பெரிய பெரிய செப்டி டேங்க் போட்டு வச்சுருக்காங்க. என்ன காரணம், நாங்கள் உறிஞ்சாது உடனே ஃபுல்லாகணும், நாங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாதுன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் அவங்க அப்பாட்டே பேசுறதே இல்லை. திடீர்னு பார்த்தா வீட்டை விட்டுட்டு போய் வெளில உட்காந்துருக்காங்க. 3 மாதமும் வரல சார், 6 மாதமும் வரல சார், பையனுக்கு வந்து மைண்டே வேலை செய்யறதா. என்ன காரணம் இதுதான். போய் நம்ம போய் அலோவ் பண்ணோம்னா அது அந்தமாரி இருக்கும். இது எல்லாமே நம்ம சமப்படுத்த வேண்டிய சூழ்நிலையாக. ஏன்னா மேடு பள்ளங்கிறது ரொம்ப முக்கியம். கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கில் ஏபிசின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மேடு பள்ளங்கிற விஷயமே கிழக்க ஒரு நிலத்தடி நீர் தொட்டி போடுறோம், பக்கத்தில் ஒரு மழைநீர் தொட்டி போடுவாங்க, அது பக்கத்தில் செப்டி டேங்க் போடுவாங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா 1 2 3ன்னு அளவு கரெக்டாக மேடாக போகணும். இவங்க எங்கேயா போய் இறக்கி கொண்டு கீழே வச்சுட்டாங்கன்னா இங்கே எல்லாமே மாறிவிடும், மனநிலையே மாறிவிடும். அவங்களுக்கு சரியான சிந்தனை இருக்காது, ஞாபகம் மருதி வந்துடும். நீங்கள் காலைல பேசிட்டே போய் சாயங்காலம் என்னன்னு கேட்டால் மறந்துட்டாம்பாங்க. இந்த மெமரி லாஸே அங்கே தான் உருவாகுது. வடமேற்கு பாதிக்க எல்லாமே பாதிப்பு தான், எண்ணங்கள் வேலை செய்யாது. உங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க சார், நீங்கள் தினம் நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. வாஸ்து ரீதியாக இந்த பிரச்சனை எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது, நான் போய் அங்கே பார்க்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக தான் இருந்தது, இப்படிலாம் கூட ஒரு பிரச்சனை வருமானு நீங்கள் வியந்த ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அந்த ஃபீட்பேக் நிறைய வீடு தென்கிழக்கு பாதிக்குதாமல் நாங்கள் பாதித்ததில் நாங்கள் பார்த்ததில் நிறைய தென்கிழக்கு பாதிப்பு தான். மனைவி சாசத்தில் ஈசானியம் வளர்ந்துருந்தால் வளர்ச்சின்னு சொல்லி நிறையா வீட்டில் வந்து காம்பவுண்டெல்லாம் இழுத்து போட்டு வச்சுருப்பாங்க. இது காலி இடத்துக்கு செட் ஆகும், வீட்டுக்கு செட் ஆகாது. அளவுக்கு மீறின ஒரு செயல், பேச்சு எல்லாமே அங்கே தான் இருக்கும். நம்ம நிறைய கிளைண்ட்டுகிட்ட போய் பார்த்துருக்கோம்.
நீங்கள் வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு, வடகிழக்கு இழுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் இருக்கிற வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை பேசவே விட மாட்டாங்க. நீங்கள் பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓவராக டாமினேட் பண்ணுற அப்போ நீங்கள் உங்களோட பதில் அங்கே சொல்லவே முடியாது. நீ எதாவது செஞ்சு நான்லாம் செஞ்சுட்டேன் சார், அது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன் சார், எல்லாத்தையுமே முன்னாடி அவங்களே முடிச்சிடுவாங்க. ஏன்னா வடகிழக்கு அதிகமாக இழுத்துச்சுன்னா அவங்க மூளை செயல்பாடும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். பேச்சும் சரி சைலும் சரி அளவுக்கு மீன் இருக்கும். அவங்கள்ட்ட பேசவே முடியாது சார்மாங்க. டென்ஷன் இது எல்லாத்தையும் உருவாக்குற இடமே வடகிழக்குங்கிறது நம்ம தலைபாகம். ஒரு மனிதனுக்கு மூளை எவ்வளோ வேலை செய்யுமோ அவ்வளோதான் வேலை செய்யணும். அளவுக்கு மீறி வேலை செய்யறதுங்கிறது வேற ஒரு விஷயத்தில் இருக்கும். இப்போ வடகிழக்கு வெட்டுப்பட்டுடுச்சு, உயிருக்கே ஆபத்துலாம் நிறைய பேர் வாசனை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. வடகிழக்கு வெட்டு போச்சுன்னா அளவுக்கு அதிகமாக செயல்படுவாங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னா 10 பேர் வேலை செய்யணும், இவர் மட்டும் தனியாக வேலை செஞ்சுருப்பார். பயங்கர ஃபாஸ்ட் ஒர்க் இருக்கும். இந்த வடகிழக்குனா அவர் கிரிட்டிக்கலாக மைண்டு பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். தேவைக்கு தான் எல்லாமே வேலை செய்யணும். அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுங்கிற மாரி வடகிழக்கு வந்து தேவையான அளவு தான் இருக்கணும். இப்போ ஒரு கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட், ஆயிரக்கணக்கான வீடு பார்த்துப்பிங்கன்னா ஒரு கிளைண்ட்டும் ஒரு ரிப்போர்ட், ஃபீட்பேக்குங்கிறது வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம அங்கே போய் பார்த்து ஒரு மணி நேரம் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் அவங்களுக்கு விளக்கி அவங்களுக்கு புரிய வச்சு தான் அந்த வீட்டையும் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்கிறோம். நம்ம போனோன்னே எல்லாருமாரியும் இடிங்க உடைங்க அந்த வேலையே கிடையாது. முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை, மனம் சரியாக இருக்கா, வீடு சரியாக இருக்கா, எப்படி மனம் பார்க்குறோமே வீடு ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி அந்த அமைப்பெல்லாம் உருவாக்கும் போது தான் அவங்களுக்கு அது புரியும். இது இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும். அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷனை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். இது நல்லதா கெட்டதான்னு. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே போகணும். எப்போதுமே அவங்களுக்கு பேசிக் என்னன்னு புரிய வைக்கணும். அது தெரியாமல் தான் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுதான் நம்மளோட வேலை. வாஸ்துவை பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம் மேடம்.